வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு தமிழில் இயல் 4, 5, 6க்கான புத்தக பின்பக்க வினாக்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 4 கல்வி அழகே அழகு. கற்பவர்க்கு அழகு தருவது கல்வி. களனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது களன் கூட்டல் அல்லால். இயல் 4 புத்தியை தீட்டு. என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார், அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும். இயல் 4 பல்துறை கல்வி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை. இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது தொழிலில். களப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம், வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுக்கொம்பு போன்றது அறிவியல். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஸ் இன்பம் ஆகும் காவிய இன்பம். இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயல் 4 வேற்றுமை. பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஸ் ஆகும் வேற்றுமை ஆகும். 8ஆம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது விழி வேற்றுமை. உடனியல்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும் 3ஆம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது 3ஆம் வேற்றுமை. மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது ஆக்கல் பொருளை குறிக்கிறது. 3ஆம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான். 4ஆம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்வன். 5ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 6ஆம் வேற்றுமை பாரியினது தேர். இயல் 5 திருக்கேதாரம். காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன வேலங்கள். கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை. முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முழவதிர. இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல். பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை அளந்தவர்க்கு. நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும் இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும் நிறை எனப்படும். பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து. முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது. இயல் 5 நாட்டுப்புற கைவினை கலைகள். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும் வனைதல். மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கயிற்றுக்கட்டில். இயல் 5 தொகைநிலை தொகாநிலை தொடர்கள். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை பண்பு தொகை. கண்ணா வா என்பது டேஸ் தொடர் விழித்தொடர். பெயரச்ச தொடர் எழுதிய பாடல். வினையச்ச தொடர் பாடி முடித்தான். வினைமுற்று தொடர் வென்றான் சோழன். எழுவாய்த் தொடர் கார்குழலி படித்தாள். விழித்தொடர் புலவரே வருக. இயல் 5 திருக்குறள். அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் குற்றமற்ற ஆட்சி. சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது. கசடர என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கசடு கூட்டல் அற. என்று கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றாய்ந்து. இயல் 6 வளம் பெருகுக. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன வித்துகள் எல்லாம் முளைத்தன. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று வாரி பெருகிற்று.
அக்களத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் களத்து. கதிர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கதிரீன. இயல் 6 மலைச்சோறு. கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை. வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கால் இறங்கி. இயல் 6 கொங்கு நாட்டு வணிகம். வன்பொழில் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி திண்டுக்கல். சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது குடநாடு. பின்னலாடை நகரமாக டேஸ் விளங்குகிறது திருப்பூர். இயல் 6 புணர்ச்சி. விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும் 3 வகைப்படும். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி. மட்பாண்டம் திரிதல் விகாரம். மரவேர் கெடுதல் விகாரம். மணிமுடி இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு தோன்றல் விகாரம். 8ஆம் வகுப்பு தமிழில் இயல் 4, 5, 6க்கான புத்தக பின்பக்க வினாக்கள் இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ டு ஆல்.